நான் கேட்குறேங்க. எஸ்எஸ் பாலாஜி தலைமையில் ஒரு அணி, சிந்தனை செல்வன் தலைமையில் ஒரு அணி, ரவிக்குமார் அண்ணன் ரவிக்குமார் தலைமையில் ஒரு அணி, இது போல் ஒருத்தரும் ஒரு அணிகளை வச்சுருக்கீங்க. நாங்கள் தான் தலைமை அப்படின்றீங்க. எஸ்எஸ் பாலாஜன் அவர்கள் அவர் தலைவர் கூடவே பயணம் பண்ணுறாரு. தலைவர் நம்பிக்கை பெற்றதாக இருக்கார். அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் இல்லை, அமைச்சர் பதவி வன்னியரசு கொடுத்தது உங்கள் கட்சியில் ஏற்றுக்கலையோமா? அந்த மனநிலை இல்லையோ? ஏன்னா இது சிதறி கிடந்த மற்ற இரண்டாம் கட்டத்தில் இல்லைண்ணே, இது சிதறி கிடந்த மக்கள் ஒரு அங்கீகாரம் வந்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் இழுத்து பிடிச்சா. இப்போ தாவேகா ஆட்சியில் உங்களுக்கான அதிகாரம் சரிசமமாக கொடுத்துருக்காங்களா? ஏதாவது நெருடல் இருக்குது? இல்லைண்ணே, நம்ம சமமாக தான் இருக்குது. நம்மளுக்கு எந்த நெருடலும் கிடையாது. ஏன்னா இந்த அமைச்சரவையில் இடம்பெறணுங்கிறது ஆனால் விஜய் அவர்களுக்கு ரொம்ப விருப்பம். இந்த கூட்டணியில் இடம்பெறணுங்கிறது ஆனால் விஜய் அவர்களுக்கு விருப்பம். நடிகர் விஜய் அவர்கள் ஒரு பெரிய உச்ச நடிகராக இருந்தாலும் எங்களுடைய தலைவர் ஒரு அரசியல் குரு. அதனால் ஒரு உச்ச நடிகர் பக்கத்தில் ஒரு உறுதுணையாக, ஒரு அன்பாக, ஒரு கருணையாக, ஒரு நல்லது கெட்டது வெளி சொல்கிறதுக்கு ஒரு குரு வேணும்னா அதனால் எங்களுடைய தலைவர் அவர்கள் கூட இருக்கணுங்கிறது ஆனால் விஜய் அவர்களே விரும்பினார். அந்த திமுக கூட்டணியில் இருக்கும்போதே திமுகவை எதிர்த்து ஆமாண்ணே திருமாவளவன் அவர்கள் இப்போ அமைதி காக்கிறாரு. ஆமாண்ணே, இதே அமைச்சரவையில் பொறுப்பு அமைச்சராக நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது எங்களுக்கு 10ஆம் தேதி நாங்கள் போராட்டம் பண்ணோம். நாங்கள் எங்கே இருந்தாலும் மக்களுக்கு அநீதி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல முதல் குரல் கொடுப்பது யாருன்னு எங்களுடைய தலைவர் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் யாருக்குமே பின் வாங்கவும் மாட்டோம். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தையின் செயற்பாட்டாளர் திரு இசை அமுதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரவீன் சக்கரவர்த்தி ராஜ்யசபாவுக்காக போயிருக்கார் உள்ள. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, இது சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு. இதை எப்படி பார்க்குறீங்க அந்த வார்த்தையை? இடதுசாரிகள் இதுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது அதாவது தேவையில்லாத வார்த்தை பிரவீன் சக்கரவர்த்தி பேசு. உங்களோட நிலைப்பாடு? இல்லை, நாங்கள் பொதுவாக இந்தியா கூட்டணியில் நாங்கள் இவ்வளோபடி நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அந்த கூட்டணி இப்போதைக்கு கொஞ்சம் பிளவுபட்டுருக்கு. ஆனால் பெரும் பங்காக இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், வேறு முஸ்லீம் அமைப்புகளாக இருக்கட்டும், அந்த அணியில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அணிக்கு இந்த அணிக்கு பேர் வைக்கிறங்கிறது எங்கள் தலைவர் ஒரு 10 பேர் இருக்கும்போது இந்த பேர் வச்சா நல்லா இருக்குங்கிறதுல காங்கிரஸ்கிட்ட அந்த கோரிக்கை வச்சுருந்தார். முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள்ட்ட இந்த கோரிக்கை வச்சுருந்தார், இந்த பேர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தலைவர் தான் அந்த பேர் வச்சார். ஆனால் இன்றைக்கி நாங்கள் தமிழக அரசியலில் ஒரு எதிர்ப்பாளையில் அண்ணன் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரசு சக்தியை மக்கள் கொடுத்துட்டாங்க. அந்த அரசு சக்தியை கொடுத்த மக்களுக்கு நம்ம நம்மளால் ஒரு பிளவு கூட அடிப்படையில் தான் தலைவர் அங்கீகாரம் ஆதரவு கொடுத்தாரு, ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரு. எங்களுக்கு ஒரு அமைச்சர்கள் இடம் கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த கூட்டணிங்கிறது முடிவு யார் எடுத்துக்கணும்னா, ஒன்று கூட்டணி கட்சி தலைவர்கள் முடிவெடுக்கணும். ஒன்று நான் எங்கள் கட்சி தலைவர், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை, அப்படி இல்லைன்னா தாவேகா கூட்டணி உடைய அண்ணன் விஜய் அவர்கள் தான் முடிவெடுக்கணும். இப்படி ஒரு தனிநபராக இருந்து ஒரு பெயர் வச்சு அவங்க சொல்கிறவங்க அது உள்ளபடி அது தெரியல. இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் ஒரு மதசார்பற்ற கூட்டணியாக தங்கள் முகத்தை காட்டிட்டீங்க. அது பிறகு அதே முகம் தேவைப்படுகிறதா? சமூக நீதி முற்போக்கு கூட்டணின்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்கத்தக்கது? ஏன்னா இங்கே இடதுசாரிகள் இது அதிக பிரசங்கத்தனம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. இது தாவேகாவில் இது திட்டமிடப்படுதா? இல்லைண்ணா, இது கூட்டணி யார் தலைமை தாங்குறாங்களோ அவங்க தான் அதுக்கு பெயர் சுட்டணும். ஒன்று இல்லைன்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதுக்கு பெயர் சுட்டணும். கூட்டணியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாரும் அதுக்கு பெயர் சுட்ட முடியாது. அப்போ காங்கிரஸ் கட்சி அவங்க முழுமையாக தலைவர் சொல்லியிருக்கணும், இல்லை எங்கள் தலைவர் சொல்லியிருக்கணும், இல்லை அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கணும், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கணும். இப்படி தாந்தோணித்தனமாக சொல்கிறதுங்கிறது அது ஏற்புடையதாக இருக்காது. அது என்னென்னா டிவிக்கே தலைவர், எங்கள் தலைவர் அப்படி யாராவது சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அது ஏற்றக்கூடிய ஒரு தலைப்பாக தான் நாங்கள் அது பார்க்குறோம். அதாவது அப்போ அதில் எதுவுமே அந்த இடத்துக்கு நீங்கள் ஒத்து வராத வெளியே வந்துடுறீங்க, அப்படி தானே? இல்லை, அது அப்படி இல்லைண்ணே.
கட்சியோடைய தலைவர் தானே முடிவு பண்ணும். கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து பேசி இதுக்கு இந்த பெயரை தான் வைக்க முடியும்னு சொல்லி அந்த கூட்டணி கட்சி தலைவர் தான் சொல்லணும். இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம பேசும்போது எடுத்துக்க முடியாதுல்ல. அவர் ஒரு வேட்பாளர், அவர் சொல்கிறது எப்படி வந்து ஒரு கட்சி தலைமை இல்லை. அதாவது உங்கள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கிட்ட பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறாங்க, ஆனால் அதை கடந்து போயிடுறாரு அவர். இது வந்து தாவேகா தரப்பில் சொல்லியிருக்கலாம், அதை வந்து ஏற்கிறாரா இல்லை இது நிராகரிக்கிறாரா, அந்த இடத்துக்கு அவர் சொல்லலைங்க. இல்லைண்ணா, அது வந்து ஏற்கிறாரா இல்லைங்கிறது அப்போ கூட்டணி வந்து தலைவர்கள் வந்து கூப்பிட்டு பேசுவாங்கண்ணா. இப்போ தான் வந்து அனைத்து கட்சி கூட நடந்தது இன்றைக்கி. இப்போ வந்து கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை எங்களை அதெல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம ஒரு அணியாக இருக்கிறோம், உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, இன்னும் நம்ம இப்படி செயல்பட என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு திட்டமிடுதல் போட்டு தான் நம்ம வந்து கூட்டணிக்குள்ளே நம்ம போவோம். நாங்கள் கூட்டணி போய் இல்லையே, நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு பெற்றுக்கிறோம், அதிகாரத்தில் பங்கு பெற்றுக்கிறோம். கூட்டணிங்கிறது வந்து தேர்தல் காலத்தில் மட்டும்தான் கூட்டணி, மற்ற நேரத்தில் கூட்டணி இருக்காது. மற்றபடி தோழமை உணர்வு தான். எந்த தோழமை உணர்வோடு நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தோமோ அந்த உணர்வோடு எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. ஆனால் கூட்டணிங்கிறது வந்து அந்த தேர்தல் சமயத்தில் தான் கொண்டுகிட்டு வருவாங்க. அதனால தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அப்படி சொல்லியிருக்காங்க. எங்கள் தலைவர் அவர்களும் அந்த எண்ணத்தோடு தான் சொல்லியிருப்பாருங்கிறத நான் நினச்சி பார்க்குறேன். ஆனால் விரைவில் வந்து அதற்கான வந்து பேருங்கிறது வந்து எங்கள் தலைவரோ இல்லை அண்ணன் விஜய் அவர்களோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோ அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு கூட்டம் போட்டு அவங்க உள்ளபடியே ஒரு செய்த சந்திப்பு தான் இந்த அணியை வந்து பெயர் சொல்லுவாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஒரு அதிகார அரசியலில் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் பயணிக்குது. ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, உங்களோட கனவுகள் இன்றைக்கி நிறைவேறிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற ஒரு கொள்கை இடத்துல இன்றைக்கி பயணிச்சிருக்கீங்க. ஒரு இங்கே திரு வன்னியரசுக்கு விழுப்புரம் கொடுக்காம கள்ளக்குறிச்சி கொடுத்துருக்காங்க அமைச்சர் இணைப்பு. இது அது எப்படி பார்த்துக்கு? ஏன் விழுப்புரம் மாவட்டம் கிட்டத்தட்ட 7 மண்டலங்கள் அது பெருசு, அது அங்கே 4 தான் இருக்குது, ஏன் அந்த மாற்றம் இருக்குது? இல்லை, இது முதல்ல 2 விஷயமே தான் நம்ம பார்க்கணும். ஒன்று வரவேற்கணும், அதன் பிறகு வந்து நம்ம விடைகள் வேறு விதமான ஒரு பதில் சொல்லணும். ஏன் வரவேற்கணும்னா விழுப்புரம் ஒரு பெரிய மாவட்டம் இல்லைண்ணே, பொறுப்பு அமைச்சருங்கும் போதுண்ணே அது ஆளுங்கட்சியெலாம் இருக்கக்கூடிய நாங்கள் தான் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அது. ஏன்னா இன்றைக்கி டிவிக்கு இருக்குது, அவங்க நினச்சிருந்தா கூட அவங்க ஏதோ ஒரு அமைச்சருக்கு கூட 2 மாவட்டங்களும் பிரித்து கொடுத்துக்கலாம். ஆனால் அப்படி நினைக்காம தனியாக வந்து ஒரு மாவட்டத்தை பிரித்து இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க, இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, இவங்க வந்து இவங்களுக்கு தனியாக கொடுப்போம், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நம்ம வந்து நல்லது செய்வோம் அப்படின்னு ஒரு அடிப்படையில் கொடுத்துருக்கோம். அதை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் விழுப்புரங்கிறது வந்து ஒரு பெரிய கோட்டை, அதே போல் கள்ளக்குறிச்சி எங்களுக்கு மிகப்பெரிய கோட்டை. ஆனால் எங்களுக்கு வந்து அது கொடுத்தது வந்து எங்களுக்கு வந்து அதே தொகுதி அந்த மாவட்டத்தில் தான் அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஜெயிச்சார்கள். அந்த தொகுதியில் கொடுக்குங்கிறது வந்து எங்களுக்கு வருத்தம் தான். ஆனால் அவர் சமமாக நினச்சி கொடுத்தாங்க பாருங்கள், அதை நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இருக்கிறத வச்சு நம்ம எப்படி வாழணும், இருக்கிறத நினச்சி எப்படி நம்ம போகணுங்கிறத நம்ம திட்டமிட்டதாக இருக்கணும் இல்லையா. இவங்க ஏன் எங்களுக்கு அதில் கொடுக்கல அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா இது எல்லாமே ஆளுங்கட்சி தரப்பு அவங்க எடுத்துக்கூடிய அது ஒரு செயல். இதை வந்து அவங்க பகிர்ந்து கொடுத்துருக்குறாங்க, அமைச்சர்களும் பகிர்ந்து கொடுத்துருக்குறாங்க. பொறுப்பு அமைச்சர்கள் நினச்சா கூட அவங்க அமைச்சரை வச்சுருக்கலாம், இருந்தாலும் வந்து அவங்க பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வரவேற்கணும். இதை வரவேற்று இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு அதன் பிறகு வந்து நம்ம ஒரு அரசிட்ட ஒரு கோரிக்கை வச்சா அதுதான் சரியாக இருக்குங்கிறத என்னுடைய நிலைப்பாடாக நான் நினைக்கிறேன். இதுதான் உண்மை. இப்படி தான் என்னுடைய தலைவர் கருத்துக்களும் இதை தான் இருக்கும். சரி, இப்போ ஒரு அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கான அந்த சமுதாய அரசியல், உங்கள் சமுதாயத்துக்கான அரசியலை முன்னெடுக்க போகிறீங்களா? ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. தீண்டாமை சுவர் தமிழ்நாட்டில் 2 இருக்குது. அது உடைத்தெறியப்படுமா? இன்னும் இந்த குவளைகள் முறையெல்லாம் இன்னும் இருக்குது. செருப்பு போட்டுன்னு போகாத தெருக்களும் இன்னும் இருக்குது. இங்கே ஒரு அதிகாரத்துக்கு வந்த விடுதலை சிறுத்தைகள் இதெல்லாம் தகர்த்தெறியறதுக்கான வேலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? இல்லைண்ணா, அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து மதுரை பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி பகுதியெல்லாம் வந்து பாப்பாப்பட்டி, கீரைப்பட்டி, நாட்டார்மன்ற பகுதியெல்லாம் வந்து தேர்தலே நடத்த முடியாது. அப்படி நடத்தினா கூட ஒரு பறையர் வந்து தேர்தல் நிற்பார், அதன் பிறகு போயிடுவார். அதன் பிறகு வேறு சமூக சார்ந்தவர் மட்டும் தான் வந்து அங்கே பஞ்சாயத்து தலைவராக வந்து அவர் இயங்குவாங்க. அவர் தான் கையெழுத்து போடுவார், அவங்க தான் ஃபண்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் மீறி எங்கள் தலைவர்கள் சட்டமன்றத்தில் பேசி அதன் பிறகு அது சரியாக எடுபடலுங்க தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணி வெளியே வந்து அந்த பகுதியில் வந்து தேர்தல் நடக்க வச்சு வெற்றி கண்டவர். பல ஊர்கள் வந்து ரெட்டை கோலை அந்த ஒழிப்பு பண்ணியிருக்காரு. தீண்டாம்சம் நிறைய இடத்துல ஒழிச்சிருக்காரு. இன்னும் இப்போ கூட நான் சமீபத்தில் பார்த்தேன், ஸ்ரீபுத்தூர் அருகே வந்து பரசேரின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பெயர் மாற்றணுங்கிறதே வந்து அந்த மக்களுடைய கோரிக்கை. உடனே அதை வந்து சமூக நீதி அமைச்சர்கிட்ட அந்த மனு போயிருக்கு. அதுக்கு உடனே வந்து துறை ரீதியாக வந்து அவங்க வந்து அந்த ஊர் பெயர் மாற்றணும் அப்படின்னு வந்து அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் வன்னியரசு அவர்களே வந்து உத்தரவிட்டிருக்காரு. அதனால் வந்து கண்டிப்பாக தலித்களுக்கு மட்டும் இல்லாமல் பிற சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் வந்து அரவணைச்சு தான் கொண்டுட்டு போகணும். இல்லை, இவ்வளோ நாள் வர திமுக தலித்துக்கு எதிரான அரசியல், தலித்துக்கு எதிரான கட்சி அப்படின்றலாம் ஒரு விமர்சனம் இருந்தது. திமுக தலித்துக்கு எதுக்கும் செய்யாதுப்பா
அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்தது. அது நிதர்சனம். இப்போ இன்றைக்கி சிறுத்தைகள் ஆட்சி தான், தாவேக்கா ஆட்சின்றது சிறுத்தைகள் ஆட்சி அப்படின்னு மார்த்தட்டிக்கிற விடுதலை சிறுத்தைகள் இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி அணுக போகிறீங்க? இல்லை, கண்டிப்பாக நான் எந்த இடத்துலையுமே வந்து சாதி ரீதியான மோதலை வராமல் தடுப்பதற்கான முயற்சி கண்டிப்பாக நடத்தப்படும். ரெண்டாவது வந்து பொதுவான இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக இல்லை. இன்னும் அந்த செய்திகள் கேட்டுட்டு தானே இருக்கும். இல்லை, கடந்த 4 நாட்கள் முன்னாடி உங்கள் தலைவர் அவர்களும் போய் பார்த்துருக்காங்க. ஒரு பல்லர் சமூகத்தில் திருமண நிகழ்ச்சியில் ஏன் வாழை மரம் கட்டினீங்க என்னெல்லாம் வெட்டியிருக்காங்க. ஒரு 4 பேரை வெட்டியிருக்காங்க. சாதி என்ன சாதின்னு கேட்டு வெட்டியிருக்காங்க. ஏன்னா இது 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 வந்து நேற்று இன்றைக்கி வந்த இந்த மக்களுக்கான பிரச்சனை கிடையாது. இது வந்து மனிதன் என்னைக்கு இந்த மனிதன் வந்து அறிவு பெற்றானோ அன்னிலிருந்து இந்த ஒரு சமூகத்தை மக்கள் மட்டும் பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சமூக மக்கள் அது வந்து இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 70-80% வந்து எங்கள் தலைவர் அவர்கள் தலை நிமிர்த்திட்டார். இப்படி ஒரு சாதிய மோதல் வரக்கூடாது, அவ்வளோ தூரம் பேசுனா ஐயா ராமதாஸ் அவர்களே இன்றைக்கி ஓரளவு வந்துட்டார். அண்ணன் அன்புமணி அவர்களே ஓரளவு வந்துட்டார். அதேமாரி வேல்முருகன் அவர்களே வந்துட்டார். அதேமாரி வந்து தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் எல்லாமே ஓரளவு ஈக்குவலிட்டி வந்துட்டாங்க. ஒரு சில பேர் இன்னும் அந்த வேற்றுமை இருக்கிறாங்க. அந்த வேற்றுமை வந்து இன்னும் விரைவில் அவங்களும் வந்து சரிதான் தப்பு தான் அப்படின்னு அவங்களே சுய பரிசோதனை செஞ்சு உள்ளபடி அவங்களும் ஒரு சமூக நீதிக்கு சமூக பார்வைக்கு அவங்களே உள்ளபடி வருவாங்க. ஆனால் அதே போல் வந்து சாதி மோதல்கள் இதேமாரி உருவாகாதுங்கிறத எங்களுடைய நம்பிக்கை. இல்லை, மக்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், சாதி வேறுபாடு பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதே நீங்கள் களையணும். ஆனால் உங்கள் கட்சிக்குள்ளே இந்த பிரச்சனைகள் பூதாகாரமாக இருக்குது. 2ஆம் கட்ட தலைவருக்கு மோதல் இருக்குது. யார் நான் பெரிய ஆளா இங்கே அந்த இடம்லாம் இன்னும் பிரச்சனைக்குரிய இடமாவே இருக்குது. இல்லைண்ணா, இது வந்து தலித் இயக்கமாக இருந்து ஒரு பெரிய ஒரு பொதுமக்கள் இயக்கமாக மாறிய ஒரு இன்றைக்கி வந்து அரசியல் அங்கீகாரம் பெற்றுருக்குறோம். அது வந்து இல்லை, ஓப்பனாக கேட்குறேங்க. எஸ்எஸ் பாலாஜி தலைமையில் ஒரு அணி, சிந்தனை செல்வன் தலைமையில் ஒரு அணி, ரவிக்குமார் அண்ணன் ரவிக்குமார் தலைமையில் ஒரு அணி, இது போல் ஒருத்தரும் ஒரு அணிகளை வச்சுருக்கீங்க. நாங்கள் தான் தலைமை அப்படின்றீங்க. இல்லைண்ணே, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ அப்படி தெரியல. ஏன்னா எஸ்எஸ் பாலாஜன் அவர்கள் வந்து அவர் தலைவர் கூடவே பயணம் பண்ணுறாரு. தலைவர் நம்பிக்கை பெற்றவராக இருக்கார். அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் வந்து இருக்கிறாரு. அவரும் தலைவர் நம்பிக்கை பெற்றவராக இருக்கிறாரு. ரவிக்குமாரனும் நம்பிக்கை பெற்றவராக இருக்கிறாரு. அவரும் தலைவர் கூடவே இருக்கிறாரு. ஆனால் இது வந்து நிர்வாகிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது குழப்பங்களாங்கிறதே உங்களுக்கு நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் சில நாட்களுக்கு முன்னாடி உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் சங்கத்தமிழன் அவரோட பார்த்துருப்பீங்க. அவரோட காணொலியை அவரோட பேசுனதெல்லாம் ஏற்றுக்கிறீங்களா? அது நான் ஒரு தனிமனிதனாக இருந்து ஏற்றுக்கலாம். ஆனால் வந்து ஒரு நிர்வாகியாக இருந்தால் அதனால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம நடக்கணுங்கிறது தான் என்னுடைய. உங்களுக்கு பிடிக்கலன்னா கட்சியிலேருந்து தூக்குங்கன்றார். இல்லை, நான் உள்ளபடி நான் ஒரு பேட்டி பார்த்ததே இல்லை. சங்கத்தமிழனுடைய பேட்டியை நான் உள்ளபடியே பார்த்ததில்லை. நான் இனிமேல் போய் கண்டிப்பாக நான் போய் பார்க்குறேன். என்ன பேட்டி நான் பார்க்குறேன். பாருங்க, அவர் கட்சியை பற்றி பேசியிருக்காரு. இதெல்லாம் இது நடக்குது, பிடிக்கலையா தலைவரை என்னை கட்சியில் வந்து நீக்குங்கன்றாரு. நான் நிஜமே அவர் பேட்டி நான் இதுவரையும் அவர் பேட்டி நான் ஒரு பேட்டியோட அண்ணன் சங்கத்தினர்கள் பேட்டி நான் பார்த்ததே கிடையாது. கண்டிப்பாக இனிமேல் நான் போய் பார்க்குறேன். அப்படி ஏதாவது மணல் குமுறைகள் இருந்தால் கண்டிப்பாக அண்ணன்கிட்ட நான் கண்டிப்பாக அன்போடு நான் பேசுவேன். ஆனால் அவர் அண்ணனும் அவர்களும் ரொம்ப பரிச்சயம். இல்லை, அமைச்சர் பதவி வன்னியரசுக்கு கொடுத்தது வந்து உங்கள் கட்சியில் ஏற்றுக்கலையோமா? அந்த மனநிலை இல்லையோ? ஏன்னா இது சிதறி கிடந்த மற்ற 2ஆம் கட்டத்தில் இல்லைண்ணே, இது சிதறி கிடந்த மக்கள் வந்து ஒரு அங்கீகாரம் வந்துட்டோம்னா ரொம்ப கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தான் நம்ம பயணம் பண்ணணும்ண்ணே. அது 2ஆம் கட்ட தலைவருங்கிறது ஒரு சப்ஜெக்டே இங்கே கிடையாது. நீங்கள் யாரும் 2ஆம் கட்ட தலைவரை கிடையாது. தொண்டர்கள் தலைவர்கள் மட்டும் தான் இங்கே வேலை. இப்போ அப்படி ஒரு சப்ஜெக்ட் நான் தான் தலைவர் சொன்னால் கேட்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இந்த தலைவர் பார்த்துட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவனை தூக்கி தொண்டர் லெவலில் போய் வச்சுருவார். அதுக்கப்புறம் நான் தான் அப்படின்னு ஒரு பார்வைக்கு வந்துட்டே இருந்தாருன்னா அதுக்கப்புறம் தலைவர் தள்ளி வச்சுருவார். இப்போ இங்கே என்னன்னா தலைவருக்கும் தொண்டருக்கும் உள்ள அன்பு தான் வந்து உள்ளபடியே வந்து 2ஆம் கட்ட நிர்வாகிகள் ஒழிய மற்றபடி நான் சொன்னால் தலைவர் கேட்பாரு அப்படின்னுங்கிறது யார் நினச்சாலும் அது உள்ளபடியே கொஞ்சம் சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஜில்லுன்னு போயிடும். அதனால் வந்து எப்பயுமே சூடாக இருக்கணும்னா அது வந்து தொண்டர்கள் தான். கொஞ்சம் தாமதம் இருந்தோம்னா அது ஃப்ரிட்ஜாக மாறிடுவாங்க. அதனால் தலைவர் எப்பயுமே அப்படி எல்லாரும் ஈக்குவாலிட்டியாக தான் தலைவர் பார்க்குறாரு. யாரையும் பிரித்து வச்சு அவர் பார்க்கல தலைவர். இல்லை, அப்படி தான் கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கா? இல்லை, நிறைய செய்திகள் வருது. ஆளுநர் ஷானவாஸ் வெளியே வரப்போகிறார்.
வாரியம் கேட்டுட்டு இருக்கோம், வாரியம் கிடைக்கலன்னா நாங்கள்லாம் வெளியே வருவோம் அப்படின்ற பல தலைவர்கள பேச்செல்லாம் அடிப்படுது. இல்லைண்ணே அப்படின்னா இது வந்து இல்லை உடைத்தாலும் சூழ்ச்சி இங்கே நடக்குதா விசிகா? ஆனால் இங்கே உடைக்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை, இங்கே உடைக்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்படி உடைச்சிக்கிறதெல்லாம் இங்கே யாரும் போக போகிறதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து கட்சி விட்டு போனாங்க, தடாபிரசம் கட்சி விட்டு போனார், எத்தனை பேர் போனாங்கன்னு தெரியல, அவர் தான் போனார், வேறு யாரும் போகவே கிடையாது. அதன் பிறகு வந்து மக்களோட மக்களாக இருந்தார், திருவள்ளுவர் இருந்தார், அதன் பிறகு போனார், அவர் கூட யாருமே போகவே இல்லை. அதன் பிறகு நிறைய பேர் விநாயகர் மூர்த்தி ஒருத்தர் கடவுள் மாதிரி பெரிய ஜாம்பவான் இருந்தாப்புல, அவர் போனார், ஒருத்தவங்களும் போகவே இல்லை. அப்படி யாருமே போகலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களும் போகல. இல்லை திமுக இன்னைக்கு தனிமையில் நிற்குது, எந்த ஒரு கூட்டணி பலமும் இல்லாமல் தனிமையில் அந்த நிலைப்பாட்டில் நிற்கிறாங்க. அவங்க ஏதாவது செய்கிறாங்களா? விடுதலை சிறுத்தைகளை பிரிக்கும் எண்ணத்தில் அவங்க ஏதாவது செய்கிறாங்களா? இல்லை அப்படி செய்கிறதுக்கு சில பேர் வந்து வாய்ப்பு இருக்குங்கிறாங்க, சில பேர் வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. எதாவது இருந்தாலும் 7ஆம் தேதிக்குள்ளே தான் தெரியும். ஏன்னா 7ஆம் தேதி ஒரு இணைப்புலாம் நடத்திருக்கிறாங்க, திமுக நடத்தணும்னு நினைப்பில் இருக்கிறாங்க. 7ஆம் தேதி பிறகு தான் திமுகவுடைய மனநிலை என்னங்கிறது உள்ளபடியே நமக்கு தெரியும். ஏன்னா அதன் பிறகு நமக்கு ஒரு எதுவுமே தெரியாது. அந்த மனநிலையை வந்து 7ஆம் தேதி பிறகு தான் தெரியும், அவங்க எந்த அளவில் வந்து விசிகா மீது ஒரு பற்று இருக்கிறாங்க. நாங்கள் தோழமை உணர்வோடு இந்த நொடி வரை இருக்கிறோம். ஆனால் 7ஆம் தேதி பிறகு தான் தெரியும் திமுக எந்த அளவில் மனநிலையில் இருக்கிறாங்கன்னு. எங்கள் கட்சியிலேருந்து சில நபர்கள் அழைக்கிறாங்களா இல்லையாங்கிறது வந்து 7ஆம் தேதி பிறகு தான் தெரியும். ஏன்னா 7ஆம் தேதி தான் வந்து திமுக பெரிய இணைப்பில் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போ தாவேகா ஆட்சியில் உங்களுக்கான அந்த அதிகாரம் சரிசமமாக கொடுத்துருக்காங்களா? ஏதாவது நெருடல் இருக்கா? இல்லைண்ணே, நம்ம சமமாக தானே இருக்குது, நமக்கு எந்த நெருடலும் கிடையாது. ஏன்னா இந்த அமைச்சரவையில் வந்து இடம்பெறணுங்கிறது ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து ரொம்ப விருப்பம். இந்த கூட்டணியில் வந்து இடம்பெறணுங்கிறது ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து விருப்பம். விஜய்க்கு அண்ணன் விஜய் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, டிவிகேவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் தலைவர் திருமாவளவன் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்கிறது வந்து விருப்பம். ஏன்னா தலைவருடைய அரசியல் தந்திரம், தலைவருடைய அரசியல் குருங்கிறது வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. நடிகர் விஜய் அவர்கள் ஒரு பெரிய உச்ச நடிகராக இருந்தாலும் எங்களுடைய தலைவர் வந்து ஒரு அரசியல் குரு. அதனால் வந்து ஒரு உச்ச நடிகர் பக்கத்தில் ஒரு உறுதுணையாக, ஒரு அன்பாக, ஒரு கருணையாக, ஒரு நல்லது கெட்டதை வெளி சொல்கிறதுக்கு வந்து ஒரு குரு வேணும்னா அதனால் வந்து எங்களுடைய தலைவர் தான் கூட இருக்கணுங்கிறது அண்ணன் விஜய் அவர்களே விரும்பினார். அந்த அழைப்பின் பேரில் தான் எங்களுக்கு வந்து அமைச்சரில் இடம் கொடுத்தாங்க. அதனால தான் வந்து அவங்க நினச்சிருந்தா வந்து அதிமுகவோட போய் கூட்டணி வச்சுருக்கலாம், அதெல்லாம் வேணான்னு சொல்லி தான் எங்கள் கூட உறவு வச்சுருக்காங்க. அதுதான் திருமாவளவன் அவர்கள் அமைதியாகவே இருக்காரா? இல்லை, பல சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், பல இது நடக்குது, எந்த கொலையெல்லாம் நடந்து. இல்லை அப்படி அமைதி காக்கிறார். எப்பவுமே திமுக கூட்டணியில் இருக்கும்போதே திமுக எதிர்த்து திருமாவளவன் அவர்கள் இப்போ அமைதி காக்கிறாரு. ஆமாண்ணா, இதே அமைச்சரவையில் வந்து பொறுப்பு அமைச்சராக நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது எங்களுக்கு 10ஆம் சொல்லி நாங்கள் போராட்டம் பண்ணோம் பண்ணல. இதே திமுக ஆட்சியில் இருக்கும்போது பல பிரச்சனை வந்துச்சு, நாங்கள் போராட்டம் பண்ணோம். இதே அதிமுக கூட்டு இருந்தப்போ பல பிரச்சனை வந்துச்சு, நாங்கள் போராட்டம் பண்ணோம். திமுக கூட்டணி டிவிக்கு இப்போ தான் நம்ம வந்திருக்கிறோம், ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எங்கள் பொறுப்பு அமைச்சிட்டாரு, நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் விரைவில் வந்து இல்லைங்க, அதாவது கடந்த காலத்தில் RN ரவி வச்ச அந்த திருவள்ளுவர் படம் காவி படத்துக்கு குதித்து எழுந்தவர் திருமாவளவன். இன்றைக்கி வந்து அதே படத்தை வைத்து இந்த ஆளுநர் அந்த மாலையில் வைக்கிறாரு. அமைச்சர் பொறுப்பேற்கும் போதெல்லாம் அமைதியாக இருக்கார் திருமாவளவன். இல்லை அமைதியான இல்லைன்னா அந்த செய்தி வந்து தலைவர் பார்வைக்கு வந்திருக்காது. ஏன்னா அவர் வந்து நம்ம தினமும் வந்து ஒரு செய்தியே பார்த்துருந்தா அவர் உள்ளபடியே டக்குன்னு தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த மக்களும் அந்த செய்தியை பார்க்குறாங்க. இல்லை தலைவர் பார்க்கலன்னு இல்லை இல்லைண்ணா அப்படி இல்லைண்ணா, ஏற்கனவே தலைவர் இந்த செய்தி சொல்லியிருக்காரு. அது காவி உடை வேணாங்கிறது தன்னுடைய எதிர்ப்பை வந்து பல தடவை வந்து திமுக வச்சே சொல்லியிருக்கோம். அதே எதிர்ப்பு தான் நாங்கள் நிலைப்பாட்டு நாங்கள் இருப்போம். நாங்கள் நிலைப்பாட்டு மாறி இருக்க மாட்டோம்ல, வேறு நிலைப்பாட்டு நாங்கள் போயிருக்க மாட்டோம்ல. அதனால் நாங்கள் அந்த நிலைப்பாடு நாங்கள் உறுதி ஏற்கனவே சொல்லிவிட்டோங்கிறதுனால தலைவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதனால தான் அது வாய் திறக்காமல் இருக்கார். இல்லை புதிதாக ஏதோ ஒரு செய்தி வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பார். இல்லை அதுதான் தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த சட்டமன்ற பிரச்சனைக்கு எதுவும் அமைதி காக்கிறார். இல்லைண்ணே, கோவையில் நடந்த பிரச்சனைக்கு வந்து அறிக்கை கொடுத்துருந்தாரு, முகநூலில் தன்னுடைய பதிவு பண்ணியிருந்தார். வேறு இப்போ சமயத்தில் ஒரு தென்மாநில ஒரு சாதி கலவரம் நடந்துச்சு, அந்த கலவரத்தை வந்து தலைவர் வந்து என்னுடைய அமைச்சரை போய் பார்த்தாரு. போய் பார்த்துட்டு அதன் பிறகு தலைவர் அதுக்கும் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவித்தார். வேறு ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு, அந்த எதிர்ப்பு சம்பவத்துக்கும் தலைவர் எதிர்ப்பு தெரிவித்தார். கண்டிப்பாக எந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிப்போம், கண்டிப்பாக அந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்குது. நாங்கள் வந்து போராட்டத்தை நாங்கள் பின் வாங்கவே கிடையாது. எங்களுக்கு வந்து அதிமுக வந்து நாங்கள் ஒரு வகையான போராட்டம் பண்ணுவோம், திமுக இருந்து ஒரு போராட்டம் பண்ணுவோம், டிவியை வந்து நாங்கள் போராட்டம் பண்ண மாட்டோம், அப்படிலாம் கிடையாது. நாங்கள் எங்கே இருந்தாலும் மக்களுக்கு அநீதினம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து முதல் குரல் கொடுப்பது யாருன்னு எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் யாருக்குமே பின் வாங்கவும் மாட்டோம். நாங்கள் வந்து எப்பயுமே போராட தெரிஞ்சிருக்கோம், போராடிட்டு தான் நாங்கள் இருப்போம் எங்களுக்கு. அதனால் வந்து நாங்கள் பின் வாங்கவே கிடையாதுண்ணே. இப்போது ஒரு அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க, தாழ்த்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக என்ன செய்ய போகிறீங்க? ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? இல்லை நிறைய திட்டங்கள் இருக்குண்ணே, எங்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது. எந்த திட்டங்கள் இப்போ பாருங்கள், அமைச்சர் வன்னியரசு அவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரி விடுதிகளுக்கு போய் பார்க்குறாரு, கல்லூரி மாணவர்கள்ட்ட போய் உரையாடுறாரு, பள்ளி மாணவர்கள்ட்ட போய் உரையாடுறாரு.
அதேமாரி வந்து அவங்களுடைய உணவு தரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உரையாற்றுறாரு. அதுவே எங்களுக்கு வந்த நிதிகளை எங்கள் மக்களுக்கே அந்த மக்களுக்கே போய் செய்யணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அந்த நிதியை எடுத்து வேறு பொது நிதியில் கொடுக்கக்கூடாது. ஒரு தாட்கோ கடன் வந்து நம்ம நல்லா கொடுக்கணும், கல்வி கடன் நல்லா கொடுக்கணும், ரோடு போகிறதுக்கு நல்ல வழி வசதி செய்யணும் அப்படின்னு வந்து ஒரு திட்டமிடலோட ரொம்ப எங்களுடைய கட்சியும் சரி அண்ணன் வன்னியரசு அவர்களும் மிக தீவிரமாக செயல்பட்டு தான் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் என்ன மாற்றம் பண்ண போகுது, அந்த சமுதாயத்துக்காக என்னென்ன செய்ய போகிறாங்க? இப்போது எனக்கு இந்த விடுதலை சிறுத்தைகளில் நடக்கிற அந்த பிரச்சனைகள் இருக்குது இல்லையா, அந்த சூழல், இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு பதவியில் இருந்தவங்க தான். மீண்டும் மீண்டும் அந்த பதவியை கேட்கறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா கீழே இருக்கவங்களாம் மேலே வரமாட்டேன்றாங்க. விடுதலை சிறுத்தை பொறுத்தவரை மற்ற கட்சிகளெல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. இப்போ ஆளுநர் ஷானவாஸாக இருக்கட்டும், எஸ்எஸ் பாலாஜி இருக்கட்டும், சிந்தனை செல்வராக இருக்கட்டும், ரவிக்குமார் இருக்கட்டும், இவங்களுக்கே அந்த பதவி போயிட்டு இருக்குது விடுதலை சிறுத்தைகளில். இது வந்து அப்படி நம்ம அப்படி எடுத்து போயிருக்க முடியுதானே? எப்படின்னா இப்போ வந்து பாமகக்கு வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க குடும்பத்தை சார்ந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதேமாதிரி தேமுதிக ஒரு குடும்ப பொறுப்பு வந்துச்சுன்னா தேமுதிக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதேமாரி வந்து வேறு மதிமுக வந்துச்சுன்னா மதிமுக ஒரு குடும்பத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வேறு திமுகவில் வந்துச்சுன்னா திமுகவில் அவங்க குடும்ப உறுப்பினர் எடுத்துக்குவாங்க. ஆனால் எங்கள் தலைவர் அவர்கள் வந்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆனால் அதன் பிறகு வந்து வேறு பொறுப்புகள் எதுவுமே இல்லை. நிர்வாகிகளுக்கு வேறு பொறுப்பு இல்லை. ஒரு தடவை ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினர் இருந்துட்டாங்க. அதன் பிறகு தான் எங்கள் தலைவர் அவர்கள் யாருக்கும் சீட்டு கொடுக்கல. ஆனால் மறுபடியும் அப்படி எல்லாருக்கும் அது ஒரு ஆசை இருக்கும். ஆனால் தலைவர் கொடுக்காமல் இருக்கார்ல, அதை நம்ம இப்போ நினச்சி பெருமைப்படணும்ல. இப்போ சில பேர் கேட்கலாம், இவங்க கேட்கலாம், அதில் அவங்க கேட்கலாம், அவங்க கேட்கலாம். ஆனால் யாருக்கும் தலைவர் கொடுக்காம தான் இருக்கிறாரு. நினச்சதை கொடுத்துக்கலாம்ல. ஆனால் தலைவர் அது விரும்பல தான் அர்த்தம் அது. அதனால் வந்து எல்லா தலைவர் பொறுப்புங்கிறது எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படணும், பதவிங்கிறது எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படணும். அப்படி தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் அப்படி வந்து எம்எல்ஏ இருந்தவங்களே வந்து மறுபடியும் ஒரு வாரிய தலைவர் ஆகணும் அப்படின்னு வந்து அப்படி விரும்புனாங்கன்னா உள்ளபடியே வந்து அது தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நிர்வாகிகளும் ஏற்றுக்கிறாங்களோ இல்லைன்னு தொண்டர்கள் உள்ளபடி ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ ஆகிட்டார், மறுபடியும் வாரிய தலைவர், மறுபடியும் இவரே எம்பியா அப்படின்னு வந்து அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அது தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ தான் ஒரு சங்கடம் முறையிலே, மற்றபடி எந்த நேரத்துலையும் சங்கடங்களும் வராதுன்னு தொடர்ந்து பேசுவோம். தமிழ் அரசியல பல மாற்றங்கள் நடந்துன்னு இருக்குது. காலம் பார்த்துட்டு இருக்குது, மக்களும் பார்க்குறாங்க. நேர்த்தம் கருத்தும் மிக்க நன்றி. நன்றி.